ஒரு எருமை போய் சிவபெருமன் கிட்ட கேக்குதான், இந்த பசுமாட்டுக்கெல்லாம் மட்டும் அவ்வளவு மரியாதை மக்கள் தராங்க, ஆனா எங்களுக்கு மட்டும் எதுவுமே தர மாட்டாங்க. ஏன் அது பால் தர்ற மாதிரி தானே நாங்களும் பால் தரோம், அது சாணம் போடுற மாதிரி தானே நாங்களும் சாணம் போடுறோம், அது இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கும் கோமியம் எல்லாமே இருக்கு, ஆனா எங்களை மட்டும் ஏன் யாருமே மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு தூரம் வந்து பார்த்து பார்த்து பணிவிடை பண்ணி அவங்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கும் வந்து அந்த மரியாதை கொடுக்கணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து எருமாடு சொல்லுவோம். உடனே வந்து சிவபெருமான் சரி ஓகே உன்னுடைய கோரிக்கையை வந்து நான் எடுத்துக்கிறேன், ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு விஷயம் நீ பண்ணணும் அப்படின்னாரு. என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீ இனிமேல் வந்து இந்த சேத்துல பொருள்றல அது மட்டும் பொருளாம இரு, நீயும் அவங்கள மாதிரி வந்து மதிக்கப்படுவ அப்படின்ற மாதிரி வந்து சிவபெருமான் சொன்னாராம். உடனே வந்து அந்த எருமை மாடு அப்படின்னா அதுக்காகலாம் வந்து எங்களுடைய சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, இந்த மனிதர்கள் எங்களை மதிக்காமே கூட இருக்கட்டும் அப்படின்னு டென்ஷனா சொல்லிட்டு அந்த எருமாடு கிளம்பிடுச்சான். ஸோ அப்ப வந்து பார்வதி வந்து சிவன் கிட்ட கேட்கறாங்களாம், அந்த எருமாடு கேட்டதுல என்ன தப்பு இருக்கு, ஏன் நீங்க அவங்க கேட்டதை வந்து பண்ணி கொடுக்கல அப்படின்னு. ஸோ அப்பதான் வந்து சிவபெருமான் சொன்னாதான், நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இழந்துதான் ஆகணும், ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும், அப்பதான் வந்து நீ சாதிக்க முடியும். நான் வந்து இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால எதுவுமே வந்து சாதிக்க முடியும்.